அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போரூர் சைடு டூ வீலரில் போயிட்டுருந்தேன். அப்போ ஒருத்தர் கொஞ்சம் என்னை அங்கே ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னார். சரின்னு ஏற்றிக்கிட்டேன். அவர் ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸில் இருந்தார். எங்கே ஒர்க் பண்ணுறாரு போல இருக்கு. அப்படியே பேசிட்டு போகும்போது எங்கே இருக்கீங்க என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரியல. ஆம்சாங் கம்பெனி அதில் இது வச்சுருக்கோம், ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம், அதில் மக்கள் யாரும் வர்றதில்லை இப்படின்னு சொன்னார். டீ காஃபிலாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அது யாரும் யூஸ் பண்ணிக்கிறதில்ல வர்றதில்லைன்னு சொன்னார். சரின்னா அப்போ அவர் சொல்லும்போது சரியாக புரியல. அப்புறம் எந்த இடம் வந்துச்சோ அந்த இடத்துல நிறுத்திட்டு ஆவின் பார்லர் இருக்குது வலசரவாக்கத்தில், அந்த ஆவின் பார்லருக்கு ஆப்போசிட்டில் அவருடைய இடம் காட்டினார். வரும்போது வாங்க சார் அப்படின்னாரு. இந்த பக்கம் வந்தால் வாங்கன்னார். சரின்னு போயிட்டேன். நான் அதை தாண்டி ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த இடத்த கண்டுபிடிச்சி வண்டியை நிறுத்தி உள்ளே போனால் அது அமேசான் கம்பெனி ஒரு உதயசா அப்படிங்கிற ட்ரஸ்ட் மூலமாக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் டிரைவர்ஸ் ரெஸ்டிங் பாயிண்ட்னு பேர். இந்த டூ வீலர்லேயே டெலிவரியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் டிரைவர்ஸ் ரெஸ்டிங் பாயிண்ட்னு மேலே போர்டு வச்சுருக்காங்க. அமேசான் கம்பெனி ப்ளஸ் அந்த உதயசா ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக அந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் தண்ணி கொடுக்குறாங்க, டீ காஃபி தேவைப்பட்டால் அதுவும் ஒரு சர்வீஸாக பண்ணுறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு ½ அன் ஹவர் வரையும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அங்கே அது பக்கத்தில் இருக்குது. அதேமாரி ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க தொடர்ந்து ஃபோனில் பேசிக்கிட்டே தானே டெலிவரிக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஃபோன் டவுன் ஆகிடுச்சுன்னா ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறேன்னா அந்த ½ அன் ஹவர் அங்கே இருந்து அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், நம்ம இதிலே போட்டிருக்கேன், நம்ம வாசல் சேனலில் அதை போட்டிருக்கேன். அவரே பேச வச்சு, அந்த செக்யூரிட்டியை பேச வச்சு, அங்கே என்னென்ன இருக்குது என்னங்கிற ஃபெசிலிட்டியெல்லாம் போட்டு பேச வச்சு அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன். இந்த இதை போட்ட பிறகு ஒரு சிக்னலில் ஒரு 2-3 நிமிஷத்தில் மீட் பண்ணால் கூட இந்த டெலிவரி பண்ணுறவங்க பின்னாடி பாக்ஸ் வச்சுக்கிட்டு டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, டூ வீலரில், அவங்கள பார்த்தா சொல்கிறேன், தகவலை சொல்கிறேன். இல்லை சில நேரத்தில் வண்டி நிறுத்தி கூட அவங்கள்ட்ட பேசி அனுப்புகிறேன். கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு போகிறாங்க. இது நம்மளால் முடிஞ்சது செய்கிறோம், அவ்வளோதான். நீங்களும் கூட சொல்லுங்கள், இதுமாரி நடக்குது. பல இடங்களில் இதே இருக்கும், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற இடம் குறிப்பாக அந்த வலசரவாக்கத்தில் ஆவின் பார்லர் இருக்குது, அது பிரபலம் ஆவினுடைய பார்லரு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அதில் மேலே போர்டு வச்சுருக்காங்க, அந்த வண்டி ஓட்டுற மாரி போட்டு டிரைவர்ஸ் ரெஸ்டிங் பாயிண்ட்னு பேர். இது நம்ம தெரிஞ்சவர்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்களும் சொல்லுங்கள். இப்போ இதை நான் சொல்கிறதுனால எனக்கு எந்த நன்மையும் இல்லை. என்ன நேரடியாக எனக்கு நன்மை இல்லை. அதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சோம் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு நன்மையாக அமையலாம், ஒருத்தருக்கு நல்ல செய்தியை சொன்னோம் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மையாக அமையலாம். மற்றபடி யார் போய் அங்கே பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நேரடியான நன்மை. கொஞ்ச நேரம் அவருக்கு ஓய்வு கிடைக்கலாம், அல்லது ஒரு டீ காஃபி குடிக்கலாம், அல்லது ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டால் அவர் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது நேரடியாக கிடைக்கக்கூடிய நன்மை, அது அவருக்கு தான், யார் போகிறாங்களோ அவங்களுக்கு உள்ளது. இருந்தாலும் நம்ம ஏன் அதை சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இதே போல தான் இஸ்லாமை நாம் மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுறோம். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இப்போ இதில் எப்படி நம்ம சொல்கிறதுனால நேரடியாக அவங்களுக்கு தான் நன்மையோ, அதே போல் கேட்குறவங்களுக்கு அதை அவங்க ஏற்றுக்கொண்டால் நன்மை கிடைக்கலாம். இல்லைன்னா அவங்க விருப்பம். நம்ம யாருக்கும் கட்டாயப்படுத்தலை, கம்பல் பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நான் இதை அனுபவிக்கிறேன். இப்போ அன்றைக்கி போனேன், எனக்கு அந்த செக்யூரிட்டி எனக்கு கூட ஒரு காஃபி கொடுத்தாரு, ஃப்ரீயாக சாப்பிட்டா. நம்ம அனுபவித்த விஷயத்த மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. ஒரு ஹோட்டல், நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை. இது போல் விஷயங்களை பொதுவாக ஒருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நம்ம ஏற்கனவே பழக்கத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இறைவன் ஒருவன் தான் சொல்லுது. அந்த இறைவனை பற்றிய செய்திகளை சொல்கிறோம். குறிப்பாக இறைவன்னா 4 விஷயங்கள் சொல்லி. ஒன்று இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அதாவது அம்மா அப்பா கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, இன்னும் அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. இந்த 4 விஷயம் இறைவன்னா யாருங்கிறத டிஃபைன் பண்ணுது. அடுத்ததாக அந்த இறைவன் நேரடியாக வர்றதில்லை,
இறை தூதர்கள் மூலமாக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் மூலமாக மக்களுக்கு அந்த நற்செய்தியை, இறைவனை பற்றிய செய்தியை அனுப்புகிறான் இறைவன். அதை பற்றி சொல்கிறோம். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த உலக வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடறதில்லை. நாளைக்கு மரணத்துக்கு பிறகு மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டோம், இறைவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமா, இறைவனுடைய கட்டளை பற்றி நடந்தோமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நற்கூலி கிடைக்கும். இல்லைன்னா இறைவனுடைய தண்டனை இருக்குது. இந்த விஷயங்களை குறிப்பாக இந்த இறைவன் ஒருவன் தான் என்ற தௌஹீது, ரெண்டாவது இறை தூதர்கள் வந்தாங்க அப்படிங்கக்கூடிய இறை தூதுத்துவ கொள்கை, மூன்றாவது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்ற மறுமை கொள்கை. இந்த 3 விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறோம். அவங்களுடைய விருப்பம், அதை எடுத்துக்கிறது, எடுத்துக்காதது, ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது எல்லாமே அவங்களுடைய விருப்பம். இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் கேட்டு பாருங்கள், விருப்பப்பட்டால் அதை பாருங்கள், யோசிங்க, அதை பற்றி யோசிங்க. மற்றபடி நம்ம எல்லோருக்கும் இறைவன் நேர்வழி காட்ட போதுமானவன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.